சாய்பாபாவின் அமுத மொழிகள். அன்பும் கருணையும் உள்ள சாய்பாபா பலமுறை கீழ்க்கண்ட மொழிகளை மசூதியில் கூறியிருக்கிறார். என்னை எவன் மிகவும் விரும்புகிறானோ அவன் எப்போதும் என்னை காண்கிறான். என்னை விட்டு நீங்கினால் இவ்வுலகமே அவனுக்கு சூனியமாய் தோன்றுகிறது. எனது கதைகளைத் தவிர பிறவற்றை அவன் கூறுவதில்லை. இடையேறாது என்னையே தியானித்து என் நாமத்தையே அவன் ஸ்மரணம் செய்கிறான். முழுமையாக தன்னை என்னிடம் சமர்ப்பித்து என்னையே எப்போதும் எவன் நினைவில் கொண்டிருக்கிறானோ அவனுக்கு நான் கடன் பட்டதாக உணர்கிறேன். அவனுக்கு விடுதலையை அளித்து எனது கடனை தீர்ப்பேன். என்னை நினைத்து எனக்காக ஏங்குபவனையும் எதையும் முதலில் என்னை நினைக்காமல் உண்ணாதவன் பாலும் நான் சார்ந்திருக்கிறேன். இங்கனம் என்னிடம் வருபவன் 6 கடலுடன் ஒன்றாவது போல் என்னுடன் இரண்டர கலக்கிறான். பெருமையும் அகங்காரத்தையும் விட்டொழித்துவிட்டு எல்லளவும் அவற்றின் அடையாளம் கூட இல்லாதபடி விலக்கி உங்கள் இதயத்தே அமர்ந்து கொண்டிருக்கிற என்னிடம் உங்களை பூரணமாக சமர்ப்பிப்பீர்களாக. அந்த ஒரு வாய்ப்புகள் பாபா நமக்கு கொடுத்துருக்குறான் சாரா. இதை உங்கள் வாழ்க்கையில் தினமும் இந்த பொன்மொழியை படிங்க. இதை படிக்க படிக்க உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனசில் இருக்கிற தற்பெருமைகளும் அகங்காரம் உங்களை விட்டு விலகும். பாபா இதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார். நாம் அவரை மனசார நினச்சேன்னா அவர் நமக்கு கடன்பட்டதால் போல் இருக்கிறார். பாபா சாதாரணமாக இந்த விஷயத்த சொல்லலை. ஏன்னா கடன் பட்டார் நெஞ்சம் கலைஞனான் இலங்கை வேந்தன் போல நான் கடன்பட்டு இருக்கிறேன்டா, அந்த கடனை நான் தீர்ப்பேன். எப்படி தீர்ப்பேன்னா தன்னை அறிதல், தன்னை உணர்தல், நீ யார் என்பதை நமக்கு உணர்த்துவார். அதனால் இந்த பொன்மொழியை நீங்கள் தினமும் படிங்க. இது சாய் சச்சரிதம் அத்தியாயம் 43, 44, பக்கம் 416 பக்கத்தில் பாபாவின் அமுத பொன்மொழிகளாக இருக்குது. இந்த ஒரு பொன்மொழியை நீங்கள் தினந்தோறும் படித்தா கூட போதும். இல்லை கஷ்டமான காலத்தில் இதை படித்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாற்றி காட்டுவார். பாபா யார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். சாய்ராம். ஓம் சாய்ராம். அப்பாவுக்கு உங்களுக்கும் கொடான கோடி நன்றிகள். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம்.